மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனின் பலனானி நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனின் பலனானி நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் பலன் தரும் புகழிடம் நீரே உம்மில் வேறொன்ற கிருபை செய்தீரே பலன் தரும் புகழிடம் நீரே உம்மில் வேறொன்ற கிருபை செய்தீரே மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன் நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். காலை முதற்கொண்டு இந்நேரம் வரைக்கும் நாம் எல்லாம் தேவனை ஆராதித்து நாம் தொழுது கொண்டோம். தேவனுடைய பாடல்களை பாடி நாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தோம். இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்ததான நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு உம்முடைய சமூகம், உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை நிறைவாய் காணப்பட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்று செய்தியின் தலைப்பு ஒடுக்கத்தில் இருந்து விடுதலையை நோக்கி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நாம் எடுத்து வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சேனையானது புறப்படும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வாசித்த வசனத்திலே 3 காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் என்றும், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்றும், அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார்? எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், என் ஆலயம் என்கிறதான அந்த வார்த்தையை பார்க்க முடிகிறது. என்னுடைய ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆலயம் என்று சொல்லி எழுத்தின்படியாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கிறதான உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி அருமையான பவுல் இந்த காரியங்களை எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த தேவனுடைய ஆலயம், என் ஆலயம் என்று தம்முடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 2வது பார்க்கிறோம், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று சொல்லியும், என்னுடைய கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அநேக இடங்களிலே கர்த்தர் தம்முடைய கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற சம்பவம் வேதத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாகிய அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் எங்கு பதிக்கப்பட்டிருக்கிறதாம், எங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய தேசம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம், அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். அது தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் ஆலயத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தம்முடைய ஜனமாகிய தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்ததான அந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மீதும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 33:18-19 வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இங்கு பார்க்கும் பொழுது, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பயபக்தி உள்ள ஒரு ஜீவியம், பயப்படுகிற ஒரு ஜீவியம், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஆத்துமாக்களை அவர்களை மரணத்திலிருந்து விடுவித்து காக்கவும், 2வது பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடு காக்கும்படியாகவும் தேவனுடைய கண்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாமும் கர்த்தருக்காக கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது, அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, நிச்சயமாகவே கர்த்தருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகளாகிய அந்த
புதிய ஏற்பாட்டு சபையில் காணப்படுகிற ஆலயமாகிய உங்கள் மீது என் மீதும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் நம்மை காக்கும்படியாக, பஞ்ச காலத்தில் நம்மை காக்கும்படியாக, நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னால் ஒருபோது நம்ம தோற்று போவதில்லை. கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்பொழுது பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம் மீது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் நாம் அதிகமாக ஆண்டவருடைய அன்பிலே அவர்கள் வளரும் பொழுது, ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது, அவரிலே சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்படுகிறது, ஆசா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அந்த தேசத்திலே ஆசா ராஜாவுக்கு விரோதமாக, அவனுடைய பட்டணத்துக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா என்கிறதான ஒரு ராஜா யுத்தம் படையெடுத்து வருகிறதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய யுத்தமாய் இருக்கிறது. அந்த யுத்தத்திலே ஆசா ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆசா தேவனுடைய எல்லா காரியங்களிலும் அவன் செம்மையாக நடந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அவனுக்கு ஒரு பிரச்சனை உண்டானது என்று பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், தேசத்தில் யுத்தம் உண்டானது. இந்த யுத்தத்திலே அவன் படை வீரர்களை தேடவில்லை, அவனுடைய யுத்த கருவிகள் எல்லாவற்றையும் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. மாறாக அவன் யாரை சார்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம்? கர்த்தரை சார்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி தேவனை பற்றி கொண்டான் என்று பார்க்கிறோம். இதனால் என்ன உண்டானதுன்னா, ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார், அவனுடைய தேசத்தில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு யுத்தம் வந்த பொழுது அவன் கர்த்தரை விட்டுவிட்டு சீரியா ராஜாவை, மனிதனை தேடி, மனுஷரை தேடி ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. பெரிய ஒரு யுத்தம் வந்தது. அந்த நாட்களிலே அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு தேவ சமூகத்தை சார்ந்து கொண்டவனாய் இருந்தான். ஆனால் இப்பொழுது ஒரு சிறிய ஒரு யுத்தம். ஆனால் அந்த ஆசா ராஜாவோ அவன் கர்த்தரை தேடாமல் மனிதர்களை தேடினான் என்று பார்க்கிறோம். அதனால கர்த்தரை சாராததுனால என்ன உண்டானதான்? அந்த தேசத்திலே அவன் தோல்வியை சந்திக்க வேண்டியதாயிற்று. இதைத்தான் கர்த்தர் அங்கே பதிவிடுகிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் 2வது அந்த கடைசி பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த விஷயத்திலே மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது என்று பார்த்தோம். ஆண்டோடைய வல்லமையை பெற்றதான அந்த ஆசா. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற வேதம் இந்த காரியத்தை பதிவிட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நீர் இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பெரிய யுத்தமோ சிறிய யுத்தமோ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்வோம். ஒரு சாதாரண ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே ஆலோசனை பெற்று நாம் ஜெபித்து நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியங்களிலே நமக்கு வெற்றியை தர போதுமான தேவனாக
தேவனாக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய கண்களை வைத்து பாதுகாக்கிறார். எதற்கென்று சொன்னால் அவர்கள் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர்கள் தன்னுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும், தம்முடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும், தம்முடைய வல்லமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஒரே அடியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை காட்டிவிட மாட்டார். படிப்படியாக தம்முடைய பிள்ளைகள் தம் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய், தம் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், பழக வேண்டும், நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை தேடி அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. படிப்படியாக தம்முடைய வல்லமையின் மகத்துவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் பார்வோனுக்கு எப்படி தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினாரா? ஒரே நாளில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தலை. படிப்படியாக 10 விதமான வாதைகள் மூலமாக நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தம்முடைய வல்லமையை பார்வோனுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல் இந்த நாளிலும் நமக்கு என்ன தேவை, இந்த நாளுக்கு என்ன தேவை, இந்த நாளுக்கு என்ன பிரச்சனை, அந்த தேவைகளை தேவன் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நமக்குரிய காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவரை சார்ந்து கர்த்தருடைய வல்லமைக்காய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஹல்லேலூயா, ஓ கர்த்தர் தம்முடைய வல்லமையான கரத்தை, கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் 75 வயதில் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களாலே அவனை அழைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமே, உன்னின் மித்தமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த 76வது வயதிலே அவனுக்கு குழந்தையை கொடுத்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் அவனை ஒரு 25 வருடங்களாக காத்திருக்கணும். தம்முடைய வல்லமையை ஆபிரகாம் அனுபவிக்க வேண்டும், தன்னுடைய வல்லமையை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வல்லமையை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் விசுவாசித்தான். அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சாராளுடைய சரீரம் செத்து போயிற்று. ஆபிரகாமின் சரீரம் செத்து போயிற்று. சரீரம் சொன்ன செய்தி என்னவென்றால், இனி நமக்கு ஆசீர்வாதம் வராது, இனி நம்மால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுதிலும் ஆபிரகாம் தேவன் பேரிலே, தேவனுடைய வாக்குத்தத்தின் பேரிலே அவன் நம்பிக்கை உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தர் சொல்லுகிறார். வயதாகிவிட்டது, எனக்கு என்ன இனிமேல் பட்டு இருக்கிறது இல்லை. வயது ஆனாலும் வாலிபர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு தம்முடைய மகத்துவத்தை காட்டுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 வயதிலும் ஈசாக்கை தேவன் கொடுத்தார். அந்த ஈசாக்கை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எனக்காக நீ பலியிட வேண்டும். ஆபிரகாமே, நீர் எனக்காக நீ உன்னுடைய ஒரே குமாரனை நீ என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு தெரியும், அவனுக்கு விசுவாசம். அந்த 25 ஆண்டுகள் அவன் படித்த படிப்பினைகள், ஹல்லேலூயா, அவன் கற்றுக்கொண்ட தேவ வல்லமை, அவன் தேவன் பெயரில் வைத்திருந்த ஆழ்ந்த நம்பிக்கை, என் தேவன், ஹல்லேலூயா, நிச்சயமாகவே என் தேவன் என்னுடைய பிள்ளையை மரணத்திலிருந்து தூக்கி எடுப்பார் என்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, விசுவாசம் அவனுக்குள் காணப்பட்டபடியால் அவன் சொல்லுகிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி இங்கே பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து தேவன் தம்முடைய மகனை விடுவித்து கொண்டு வர அவரால் முடியும் என்று சொல்லி விசுவாசித்தான், நம்பியிருந்தான்.
ஆபிரகாமே தவறுதலாக தன்னுடைய மகனை வெட்டிவிட்டாலும் கர்த்தர் அந்த மரணத்திலிருந்து என் மகனை எழுப்ப வல்லமுள்ளவர் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் கெட்டு போகலை. அந்த விசுவாசம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதை காண முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் நீங்கள் எந்த கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் இன்னும் தேவ சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் இந்த விசுவாசத்தில் நான் பழக்கப்படணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு கர்த்தர் பேரில் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் ஆண்டவர் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அதே சகரியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே 2வது காரியம் சொல்லப்படுகிறதை வாசிப்போம். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று சொல்லி இங்கு பதிவிடப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒடுக்குகிறவன் யாருக்கு? இந்த சம்பவம்லாம் யாருக்கு என்று சொன்னால், யாருக்கோ வெளியில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்பட்ட ஒடுக்குதலை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு அங்கு காணப்படுகிறது ஒரு ஒடுக்கம், அங்கு காணப்படுகிறது உபத்திரவம், அங்கு காணப்படுகிறது ஒரு கண்ணீர். ஒடுக்கத்தின் மத்தியில் ஒடுக்கத்தின் அப்பத்தை புசித்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏன் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அவர்கள் உயர்த்தும்படியாக ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். இங்கு பார்க்கிறோம், இஸ்ரவேலருக்கு ஒரு ஒடுக்கம் உண்டானது என்று பார்க்கிறோம். கானான் தேசத்திலிருந்து எகிப்திற்கு வரும் பொழுது 70 பேராய் வரும் பொழுது இந்த ஒடுக்கம் வரவில்லை. சிறு கூட்டமாக இருந்த பொழுது இந்த ஒடுக்கம் வரவில்லை. இப்பொழுது அவர்கள் என்ன சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, அவர்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தவர்களாயிருக்கிறார்கள். இதனால் என்ன உண்டானது? எகிப்தியருக்கு எரிச்சல் உண்டானது. எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எங்கே திரும்பி பார்த்தாலும் இவர்கள் பலவிக பெருகியிருக்கிறார்கள், தேசத்தையே நிரப்பியிருக்கிறார்கள். எகிப்திய ஜனங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாது. இதனால என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மீது பலவிதமான வேலை சுமைகளை சுமத்தி அவர்கள் தன்னுடைய காரியத்திலிருந்து விடுபடக்கூடாது என்று சொல்லி ஒரு ஒடுக்குதலை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் ஒரு ஒடுக்குதல், ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் ஒரு கண்ணீர். இன்று நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனால் இந்த கண்ணீரை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த கண்ணீர் எப்பொழுது மறையும், இந்த கண்ணீர் எப்பொழுது மாறும் என்று சொல்லி கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வார்த்தை சொல்லுகிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். அவரோடு பண்ணின உடன்படிக்கை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஒடுக்கத்தில் ஆண்டவர் கண்டும் காணாமலும் இருப்பதில்லை. அவர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக இனி ஒடுக்கிறவன் அவளிடத்தில் கடந்து வருவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஓடோடி வந்து தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஒடுக்கம் வரவில்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அப்படியே தங்கியிருப்பாங்க.
கர்த்தருடைய வார்த்தையும் பொய்த்து போயிடும். ஆனால் அங்கே ஒரு ஒடுக்கம் வந்ததுனால தான் அவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. ஆண்டவரே, இந்த ஒடுக்கத்திலேருந்து எங்களை விடுதலையாக்கும், இந்த ஒடுக்கத்திலேருந்து எங்களுக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை கை தூக்கி நிறுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால கர்த்தர் என்ன செய்தாரா, உண்மையான அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் அந்த தேசத்தின் மீது வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிக்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஒடுக்குதல் நல்லது, உபத்திரவம் நல்லது. அதனாலே தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வல்லமை நாம் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் ஒரு 3 நபர்களை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட உபத்திரவம் ஒடுக்கத்தினால ஆண்டவர் அவர்களை எல்லாம் எப்படி ஆசீர்வதித்தார் என்று பார்த்தால், யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39:2, 4, 6 வசனங்களை பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள், அதில் 11 பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த சப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை பலவிதமாய் துன்பப்படுத்தி அவனை குழியிலே போட்டு அடுத்ததாக அவனை இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விட்டு விட்டார்கள். இப்பொழுது அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிறான். போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறானா, அடிமையாக இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான் ஆனான் என்று சொல்லும் பொழுது அந்த அடிமை எப்படி ஆனானா, அவன் வீட்டு விசாரிப்புக்காரனாய் மாறினான். அடுத்து அந்த வீட்டு வேலைக்கு எல்லாவற்றிற்கும் அவனே தலையாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். 3 சம்பவம். அடிமையாக இருந்தான், அந்த அடிமையிலிருந்து அவனுக்கு விசாரிப்புக்காரன் என்கிற ஒரு பதவி வந்தது. 2வது வீட்டெல்லாம் விசாரிக்கிற ஒரு ஹெட்டு, அதாவது ஒரு தலைவனாக மாறினான் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வு வந்தது. படிப்படியாக உயர்வு வந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒடுக்கம் வந்தது. ஒடுக்கம் வந்ததுனால அவனுடைய வாழ்க்கை சிறைவாசத்தை அனுபவித்தான். அவன் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போனான். ஆனால் அந்த உபத்திரவத்தின் பாதையில் அவன் யாரை விடவில்லை, கர்த்தரை விடலை. கர்த்தருடைய சமூகத்தை பற்றி கொண்டான், ஆண்டோடைய வார்த்தையை பற்றி கொண்டான், தேவனுடைய வல்லமையின் மீது சார்ந்து கொண்டதுனால அல்லேலூயா அவன் தேசத்திற்கே அநேக ஆத்துமாக்களை, அநேகரை உயிரோடு காக்கும்படியாக கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால அவன் கொண்டு தேவன் அவனை எகிப்து தேசத்தில் உயர்த்தினார், அதிபதியாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஒடுக்கம் நல்லது சகோதர சகோதரிகளே. ஒடுக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது படிப்படியாக ப்ரமோஷன், உயர்வுகளை தேவன் கொடுக்கவே விரும்புகிறார். நாம் தாழ்ந்து போக மாட்டோம், நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. 2வதாக தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். தாவீதின் வெற்றி சவுலுக்கு ஒரு எரிச்சலாக இருந்தது. தாவீதின் வாழ்க்கையில் ஒரு ஒடுக்கம் வந்தது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சவுல் ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த சவுல் ராஜா கீழ்ப்படியாமை நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு என்ன அனுப்பியிருந்தான், அவனை ஒரு வாதிக்கும்படியாக ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்களித்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த அலக்களிப்பிலிருந்து அவனை விடுதலையாக்க ஈசாயின் குமாரனாகிய தாவீது அவனிடத்தில் கொண்டு வரப்படுகிறான். தாவீது அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போய்விடும், சவுளை விட்டு போய்விடும். இப்படியாக அவன் தாவீது சவுலிடத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பெலிஸ்தீரிடத்தில் ஒரு யுத்தம் உண்டானது. அந்த யுத்தத்தில் தாவீது போய் என்ன பண்ணுறான், தாவீது அந்த யுத்தத்தில் கோலியாத்தை முறியடிக்கிறான். அப்போது நமக்கு இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்தில் ஜனங்கள் பாடுகிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி பாடுகிறார்கள். இங்கே பார்க்குறோம், இந்த வார்த்தையை கேட்டதுனால சவுல் தாவீதின் மீது எரிச்சல் அடைந்தான் என்று பார்க்கிறோம்.
இந்த உயர்வு அவனால் தாங்க முடியல. அல்லேலூயா. சவுலுக்கு அந்த பொல்லாத ஆவி வரும் பொழுது, தாவீது சிரமண்டலத்தினால அந்த பொல்லாத ஆவி விரட்டி கொண்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு ஒடுக்கமும் இல்லை தாவீதுக்கு. ஆனால் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்ற பொழுது, அந்த யுத்தத்தில் ஒரு படி உயர்ந்த பொழுது அவனுக்குள்ளே காணப்பட்ட எரிச்சல் ஒடுக்கமாக மாறினது. இதனால் தாவீதுக்கு என்ன நேர்ந்தது? மலைகளிலும் குகைகளிலும் ஓடி திரிந்து பயந்து தன்னுடைய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. சவுல் அவனை ஒரு தெல்லப்பூச்சி தேடுவது போல தேடிக்கொண்டே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது அந்த வனாந்தரங்களிலும் குகைகளிலும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தரோட வல்லமையின் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைத்தான். கர்த்தர் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. நிச்சயமாகவே தேவன் என் மீது வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். பேய் ஓட்டிக்கொண்டே இருந்தா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஒரு உயர்வு. ஹல்லேலூயா. யுத்தத்திலே ஒரு ஜெயம் உண்டாதுனாலே அவனுக்கு காணப்பட்ட ஒடுக்கம், அந்த ஒடுக்கம் எங்கே கொண்டு போனதுன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போனது. அந்த கர்த்தருடைய சமூகம் அவனை ராஜாவாக தேசத்தில் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் அவனை ராஜாவாய் உயர்த்தினது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் என் கண்மானவர்களே, கண்ணீரோடு வந்திருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம். ஒடுக்கம், எரிச்சல் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம். ஆனால் அந்த எரிச்சல், ஒடுக்கம் எது பக்கமாக திரும்பணும்? கர்த்தர் பக்கமாய் திரும்பணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் திரும்பணும். கண்டிப்பாக தேவனுடைய கரம், தேவனுடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய வல்லமை நம் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாகவே தாவீதை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த போதுமானவர். மூன்றாவது ஒரு நபரை பார்க்கிறோம், யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபனுடைய விருத்தி லாபானுக்கு ஒரு எரிச்சலாய் காணப்பட்டது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இங்கு பார்க்கிறோம், யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிற அந்த புருஷன் திரளான ஆடுகளும் மிருக ஜீவனங்களுக்கும் அவன் என்ன பண்ண அதிபதியாக இருந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். முதலாவது அவன் எப்படி வரானா, கோலும் தடியுமாக அவன் லாபான் வீட்டுக்கு வருகிறான். இங்கு வந்த பொழுது அவன் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். கர்த்தர் அவனை படிப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். அதனாலே என்ன உண்டானது? லாபானின் முகம் வேறுபடுகிறது. லாபான் எரிச்சல் அடைகிறான். லாபான் யாக்கோபை ஒடுக்குகிறதே பார்க்க முடிகிறது. ஆனால் யாக்கோபின் தேவன் அவனை கண்ணோக்கி பார்த்தார். இஸ்ரவேலின் தேவன் யாக்கோபை கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவர் அவனுக்கு நல்ல யுக்திகளை கொடுத்து ஆண்டவர் அந்த ஒடுக்கத்திலிருந்து ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இறுதியாக என்ன நடந்தது? வேதம் சொல்கிறது, அவன் அந்த இடத்துல பூமி தாங்க மாட்டாத ஆசீர்வாதத்தினால தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஒடுக்கம், எரிச்சல் எதை கொண்டு வந்தது? கர்த்தருடைய சமூகத்தை கடந்து போகும்படியாக அதன் மித்திலே தேவனுடைய வல்லமையை, ஆண்டவர் தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான நெருக்கம், பாடு, உபத்திரவம், ஒடுக்கம் கானான் தேசத்தை கொடுத்தது. யோசேப்புக்கு நேரிட்டதான உபத்திரவம், கண்ணீர், சோதனை, சிறைவாசகம் எதை கொடுத்தது என்றால் எகிப்து தேசத்திற்கு ஒரு அதிபதியாக உயர்த்தும்படியாக ஒரு உயர்வை கொடுத்தது. தாவீது சவுலினால் ஒரு எரிச்சலாக காணப்பட்ட பொழுது, தாவீது ஆண்டவரை தேடின பொழுது அந்த எரிச்சல், அந்த ஒடுக்கம் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக உயர்த்தினது. லாபானுடைய எரிச்சல், ஒடுக்கம் யாக்கோபை பூமியே தாங்கக்கூடாதபடிக்கு ஆசீர்வாதத்தினால் தேவன் ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை நாடி நிற்கும் பொழுது, அவர் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், அவர் மீது நம்முடைய வாழ்க்கையை சார்ந்து கொண்டவர்களாய் காணப்படும் பொழுது, ஒடுக்குதல் வந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார்.
நம்ம வாசித்த சகரியா வசனத்தில் பார்க்கிறோம், இனி ஒடுக்குகிறவன் கடந்து வருவதில்லை என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தலையிடுவார். தேவன் ஒடுக்குதல் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒடுக்கத்தை கர்த்தர் எதற்காக அனுமதிக்கிறார் என்று சொன்னால், ஒடுக்கத்தை தேவன் எதற்கு கொடுக்கிறார்? ஒடுக்கம் நல்லது. எதற்கு தேவன் அந்த ஒடுக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்? அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த ஒடுக்கத்தின் பாதையில் கர்த்தரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏசாயா 41:10 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கு பார்க்கிறோம், நான் உன்னை பலப்படுத்தி வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்கிறார். தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரோட கரம், கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு, கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அந்த நேச கரம், ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். பயப்படாதிருங்கள், அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து, நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகிற இடங்கள்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உபத்திரவத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? துக்கத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். அது விசாரிக்கும் தேசம். வருஷ துவக்கம் முதல் முடியும் வரைக்கும். அப்போ ஆண்டவர் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம என்ன சொல்கிறார்? நான் உன்னை பலப்படுத்துவேன். இன்றைக்கி பலப்படுத்தல் இல்லாமல் தேவ சமூகத்தில் தன்னை பலப்படுத்தி கொள்ளாததுனால தான் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வழி விலகி போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி பலப்படுத்துகிறாரா, எப்படி உதவி செய்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், ஒரு 4 கூட்டம் இருக்குது பாருங்களேன். அந்த 4 கூட்டத்துக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு சகாயம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதே 41ஆம் அதிகாரம் ஏசாயா 11வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, நமக்கு விரோதமாக எத்தனை கூட்டம் கூடுகிறதா? 4 விதமான கூட்டம் கூடுகிறது. ஒன்று, எரிச்சல் அடைகிற கூட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது எரிச்சல் உண்டான கூட்டம். 2வது, நமக்கு விரோதமாய் வழக்காடுகிற கூட்டம். 3வது, போராடுகிற கூட்டம். 4வது, யுத்தம் பண்ணுகிற கூட்டம். இந்த 4 கூட்டம் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நீ நிலைத்து நிற்ப. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. நான் நிலைத்து நிற்பேன், என்னுடைய தேவனுடைய அன்பில் நிலைத்து இருப்பேன், என் தேவனுடைய சமூகத்தில் நான் கட்டப்படுவேன், ஊன்ற கட்டப்படுவேன் என்று சொல்லி நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 23:5 வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நம்மை எதிர்க்கிற கூட்டத்துக்கு மத்தியில்
நமக்கு விரோதமாக எரிச்சல் அடைகிற கூட்டத்துக்கு மத்தியில், நமக்கு விரோதமாய் வழக்காடுகிற, நமக்கு விரோதமாய் போராடுகிற, நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கூட்டத்துக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய, ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம் மீது அமர்வதாக, தேவனுடைய வல்லமை நம் மீது பொழிந்தருளும்படியாக நம்மை விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற இந்த மனுஷர்கள் கூட்டத்தை எல்லாம் ஆண்டவர் எல்லாவரையும் அப்புறப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கல, அவர்களுக்கு மத்தியில் ஹல்லேலூயா அவருடைய கண்கள் காணும்படியாக நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒடுக்குதல் நல்லது. ஒடுக்கத்தினாலே ஒரு விடுதலையை தேவன் தரப்போதுமானவர். ஒடுக்கத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிற அந்த விடுதலை, அதில் நிலைத்திருக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவதாக, தேவனுடைய கண்கள் என்ன செய்கிறதா? அற்பமான ஆரம்பத்தை மகிமையாய் முடிசூட்ட தேவனுடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கிறது. தேவனுடைய கண்கள் எதற்காக நோக்கமாக இருக்கிறது? முதல்ல பார்த்தோம், ஒடுக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது பார்க்கிறோம், அற்பமான ஆரம்பத்தில் இருந்து ஒரு மகிமையான முடிவை கொடுக்கும்படியாக தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இங்கு பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும், தேவனுடையதான சமூகம் காக்கப்படணும். செருபாபேல் இதற்காக எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். செருபாபேல் உள்ளதான கைகள் உள்ளதான அந்த தூக்கு நூலை ஆண்டவர் என்ன பண்றாரா? சந்தோஷமாய் பார்க்கிறார். ஒருவேளை அந்த நாட்களில் அற்பமாக நினைத்திருக்கலாம், இது என்னவாய் முடிய போகிறதோ என்று சொல்லி பகைவர்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் பரலோகத்தின் தேவன், ஆலயத்தின் மீது தன்னுடைய கண்களை வைத்து பாதுகாக்கிற தேவன் சொல்லுகிறார், செருபாபேல் உள்ள கையில் உள்ள தூக்கு நிலை நான் சந்தோஷமாய் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பம், ஆனால் அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகை 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். ஸ்தோத்திரம். அற்பமான ஆரம்பம் யார் அசட்டை பண்ணுவார்? அற்பமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அற்பமான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கல, கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், செருபாபேலுடைய கையில் உள்ள தூக்கு நூலை ஆண்டவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். செருபாபேலுடைய காரியத்தை உற்சாகப்படுத்துகிறார். செருபாபேலை ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார். அந்த தேவன் நம்ம மத்தியிலே வந்து பயப்படாத, கலங்காத, ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். அற்பமாக எண்ணப்படலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்போம். வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம், லேயாளை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தாள். இங்கு பார்க்கிறோம், ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தி அற்பமாக எண்ணப்படுகிறாள், லேயாள். ஆனால் அந்த அற்பமான சூழ்நிலையை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, அந்த கண்ணீரின் வேதையான சூழ்நிலையை பரலோகம் பார்த்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் கவனித்து பார்த்தார். கர்த்தர் லேயாளுடைய அற்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக தேவன் அவளை கடாட்சித்தார் என்று பார்க்கிறோம்.
32வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி அவள் மறுபடியும் ஒரு கர்ப்பம் தரிக்கிறா. அந்த கர்ப்பத்துக்கு அந்த குழந்தைக்கு அவள் பேர் வைக்கிறா ரூபன் என்று சொல்லி. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி அவள் பேர் வைக்கிறா. அடுத்து 33வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி, இப்பொழுது எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், என்னுடைய சிமியோன் என்று பெயரிட்டு, இப்பொழுது என்னுடைய புருஷன் என்னோடு இசைந்திருப்பான், என் மீது அன்பாயிருப்பான் என்று சொல்லி அவள் சிமியோன் என்று பெயரிட்டா. ஆனால் அவனுடைய புருஷனுடைய அன்பு கிடைக்கல, அவளுடையதான எந்த ஒரு ஆதரவும் அவளுக்கு இல்லை. ஆனால் மாறாக அவள் என்ன செய்தா, கடைசியாக யூதாவை பெற்று எடுக்கும் பொழுது அவள் சொல்லுகிறா, நான் கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. ஓ, கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தார், கர்த்தர் என்னை கண்டார், என் சிறுமையை பார்த்தார், என் சிறுமையை பார்த்தது மாத்திரமல்ல என்னை கேட்டருளினார், இப்பொழுது நான் கர்த்தரை எழுந்து துதிப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறார், யூதா என்கிற பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும், ஓ, அவளுடைய வாழ்க்கையில் புருஷனுடைய அன்பு அவளுக்கு கிடைக்கல, புருஷனுடைய ஆதரவு அவளுக்கு கிடைக்கல. ஆனால் அவள் பரலோக தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டா. ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தரப்போதுமானவர் என்று சொல்லி அவள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தது மாத்திரமல்ல, அவரை உயர்த்துகிற துதி அவள் இன்னும் அதிகமாய் தன்னை தேவனுக்குள்ளாக ஈடுபடுத்தி கொண்டாள் என்று பார்க்கிறோம். இதனுடைய பலன் என்னவாய் மாறினது என்று சொன்னால், எந்த கணவனால் அவள் புறக்கணிக்கப்பட்டாலோ, எந்த கணவனால் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாலோ, அதே யாக்கோபினுடைய வாயினால் அந்த குழந்தைகளை யூதாவை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனோட வாயை திறக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். 8வது வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். 10வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ ஒரு பெரிய தேவன் பாருங்களேன். அற்பமான ஆரம்பம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கடைசி நாட்களில் அவர்கள் எல்லாம் அரவைத்து அவர்களுக்கு நடக்க போகிற காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லும் பொழுது யூதாவை குறித்து சொல்கிறான். யூதாவே, நீ சகோதரர்களால் புகழப்படுகிறவன், நீயே உன் தகப்பனுடைய புத்திரருக்கு முன்பாக, உன் தகப்பனுடைய புத்திரர் உனக்கு முன்பாக பணிவார்கள். சமாதானத்தின் கர்த்தர் வருமளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த யூதா கோத்திரத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அற்பமான லேயாள், அவளுடைய வாழ்க்கை அற்பமாய் காணப்பட்டது. ஆனால் அவள் மூலமாய் வந்ததான அந்த சந்ததியின் மூலமாய் கிறிஸ்து என்கிற இரட்சகர் உலகத்தில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, அற்பமான ஆரம்பம் முடிவு சம்பூர்ணமாக ஒரு மகிமையான முடிவாக தேவன் மாற்ற முடியும் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் கண்ணீரோடு அற்பமான எண்ணப்பட்ட சூழ்நிலையோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி விட்டு கொடுங்கள். ஆண்டவரே, என்னோட சிறுமையை நீர் கண்ணோக்கி பாரும், என்னை நீர் கேட்டறலும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தேவனுடைய கரம் நம்மீது நம்மை சந்தோஷமாய் பார்க்கும். ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்தங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கென்று முன் குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்ற ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விட்டு கொடுத்து நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் இன்னும் நம்மை நாமே தாழ்த்துவோம். நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவரிடத்தில் கடந்து வருவதில்லை.
அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் இந்த காலவெளியிலே ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே நீர் கவனித்து கொண்டிருக்கிறீரப்பா. நாங்களே உம்முடைய ஆலயம் என்று ஆண்டவரே அப்பா இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமென். நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நீர் வெற்றியை கொடுக்கிறீர். ஆசா உம்மை சார்ந்து கொண்ட பொழுது அவன் வெற்றியை பெற்றான். அவன் எப்பொழுது உம்மை சார்ந்து கொள்ள தவறினானோ அது முதல் அவனுக்கு யுத்தங்கள் நேரிட்டது. ஆண்டவரே இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவனது ஆண்டவரே ஆலயத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராகி உம்மை சார்ந்து கொண்டு வாழத்தக்கதாக எங்களுடைய சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எல்லாவற்றிலும் உம்மை ஆண்டவரே நாங்கள் அப்பா பற்றி கொள்ள உதவி செய்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே ஒடுக்குகிறவன் ஆண்டவரே எங்களுடைய வளர்ச்சியை கண்டு எங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆண்டவரே எரிச்சல் அடைந்து ஆண்டவரே நாங்கள் முன்னேறாதபடி ஒடுக்குகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவரே அப்பா யாக்கோபு ஒடுக்கப்பட்டான், யோசேப்பு ஒடுக்கப்பட்டான், தாவீது ஒடுக்கப்பட்டான். ஆனால் ஹல்லேலூயா அவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் என்ன செய்ய நினைத்தீரோ அதை நிறைவேற்றி முடித்தீர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆண்டவர் வேலை ஸ்தலத்திலும் வாழ்க்கையிலும் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக உம்முடைய ஜனங்களுக்காய் உம்முடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவர் உம்முடைய மக்களுக்காய் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. உம்முடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவருக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தலாம் என்று உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. கவனமாய் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற ஆண்டவர் ஜனங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தந்தருளுவீராக. எல்லா எதிர் வல்லமைகளை மாற்றும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கனம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.